இப்போது நான் ஹெச்ஐவி பற்றி சரியான தகவலை உங்களுக்கு அளிக்கிறேன். சரியா சரியா ஆ நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? எய்ட்ஸுன்னா ஒரு பெரிய பூதம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? ஆ அப்படித்தானே? உங்களுக்கு ஹெச்ஐவி வந்துடுச்சுன்னா இதுக்கு மருந்து மாத்திரை கிடையாது, இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஒருத்தருக்கு ஹெச்ஐவி வந்துட்டா சாவு உறுதி, அதனால் அது வராத மாதிரி பார்த்துக்கணும், நிரோத் உபயோகிக்கணும், இப்படியெல்லாம் பிரசாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன நினச்சிடுறீங்க? இந்த ஹெச்ஐவின்னு உடனே மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாதுன்ற இந்த பயத்திலே நீங்கள் சத்து போயிடுறீங்க. நீங்கள் எல்லாம் இந்த ஹெச்ஐவின்ற பயத்தால் தான் சாகுறீங்க, அப்படித்தானே? அது எப்படி வரும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை சார். இல்லை. சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா. தெரியாது சார். நீங்களாவது சொல்கிறீங்களா? அது 3 வழியில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விதம்? அது இந்த தகாத உறவு கொள்றதுனாலையும், அப்புறம் இந்த சவரம் பண்ணுறாங்களே அந்த பிளேடே நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும், அப்புறம் இந்த சிரிஞ்சு யூஸ் பண்ணுறோமே, ஓகே, ஒருத்தர் போட்டது அதனாலையும் இதனால வர வாய்ப்பு இருக்கு. சிரிஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த 3 விதத்தில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அது என்னன்னா, முதலாவதாக தகாத உறவு வச்சுக்கிறதுனாலையும், ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருக்குன்னா அவ கூட நாம் சம்மந்தம் வச்சுன்னா இன்னொருத்தருக்கும் வருதுன்னு. அது எந்த விதமான உறவாக இருந்தாலும் சரி, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருந்தாலும் சரி, இல்லை பல பேரோட தொடர்பு இருந்தாலும் சரி வரும். புரிஞ்சுதா? ஒருத்தர் ரத்தம் இன்னொருத்தர் ரத்தத்தோட சேரத்தினால வருது. 90% இது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால இதை தடுக்கிறதுக்கு நிரோதை பயன்படுத்த சொல்கிறாங்க. இது வேறு வேறு விதமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது சிரிஞ்சு அப்படின்னா சிரிஞ்சுக்கு உபயோகப்படுத்துகிற ஊசியால். இப்போது ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசியே அதே ஊசியை உங்களுக்கும் போட்டோன்னா உங்களுக்கு ஹெச்ஐவி வர வாய்ப்பு இருக்குது. சரியா? புரியுதில்ல? அப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். அதாவது தாடி ஷேவ் பண்ணுறதுனால ஹெச்ஐவி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஷேவ் பண்ணிவிட்டு அந்த பிளேடில் ரத்தம் பட்டிருந்தா அதே இன்னொரு பேஷண்ட்டுக்கும் யூஸ் பண்ணால் அவருக்கும் ஹெச்ஐவி வர வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் வெவ்வேறு வழியில் வர வாய்ப்பு இருக்குது. ரத்தம் வாங்கிறதுனால இப்போது நாம் எங்கேயோ போய் ரத்தத்தை வாங்கிட்டு வரோம். நம்ம ரத்தம் வாங்கச்சே ரத்தத்தில் ஹெச்ஐவி இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, நாமும் அதையே வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் ஒரு சில சமயம் விண்டோ பீரியடுன்னு சொல்கிறோம், அந்த டைமில் ரத்தத்தில் ஹெச்ஐவி இருக்கும், ஆனால் ரிப்போர்ட்டெல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும். ட்ரைடாட்டு, டைட்ரமின்னு, அப்புறம் வெஸ்டர்ன் பிளாட், இந்த எல்லா பரீட்சையும் நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம ரத்தம் கொடுத்தா அதனால் ஹெச்ஐவி வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் தாயின் வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கும் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100க்கு 100 வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. 100க்கு 30 குழந்தைகளுக்கு இது வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் பச்சை குத்துறீங்க, இந்த பச்சை குத்துறதுனாலையும் உங்களுக்கு ஹெச்ஐவி ஏற்படலாம். இப்போது நீங்கள் பச்சை குத்திருப்பதை பார்த்துருப்பீங்க. அங்கே 5-6 பேர் ஒன்றா உட்காண்டிருப்பாங்க. இந்த ஒரே ஊசியிலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிச்சம் இருக்கிற 5-6 பேருக்கும் இதே ஊசியை போடுவாங்க. அதனால் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வர வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? இது இல்லாமல் இன்னும் எவ்வளவோ வழி இருக்குது. ஹாஸ்பிட்டலுங்க, இந்த லேபரேட்டரிங்க, அது இல்லாமல் இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட இடங்களில் இப்போது இந்த டாக்டர்ஸு, நர்ஸு, இந்த லேப் அசிஸ்டண்ட்டு, இவங்கெல்லாம் ஊசி போட்டு இந்த ரத்தம் எடுத்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கச்சே மற்றவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது வேறு விஷயம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹெச்ஐவிங்கிறது ஒருத்தர் ரத்தம் இன்னொருத்தருக்கு போய் சேரத்தினால தான் வருது அப்படின்னு. புரிஞ்சுதில்ல? உங்களுக்கு என்னென்னா, ஹெச்ஐவி வந்த உடனே நம்ம சத்து போயிடுவோன்ற ஒரு பயம். ஆனால் அது என்ன பண்ணுன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏம்மா, உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு எதனால் பண்ணாங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்குன்னு போனேன். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போச்சே பண்ணாங்க, அப்படித்தானே? உங்களுக்கு கர்ப்பகோஷத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் போயிருக்கீங்க. அந்த கர்ப்பகோஷத்தை எடுக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு. ஆமாம். அவங்க ஹெச்ஐவி இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க?
எதுவும் புரியல சார். உங்களுக்கு ஒன்றும் புரியலை, பயமும் ஏற்படல. உங்களுக்கு பயமாயிடுதா, ஐயோ எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா இதை பாதி பேர் வெளியில் சொல்கிறதே இல்லை. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு, ஆனால் உங்ககிட்ட இதை சொல்லலை. நீங்கள் ஏன் அவருக்கு சொல்லலை? அது அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோன்னு தான் நான் கொஞ்சம். சரி, பரவாயில்ல. இப்போ என்னன்னா